இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 14. கொடிய வறட்சி. வறட்சி பற்றி எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. யூதா துயருற்றுள்ளது, அதன் வாயில்கள் சோர்வுற்றுள்ளன, அதன் மக்கள் தரையில் விழுந்து புலம்புகின்றார்கள். எருசலேமில் அழுகை குரல் எழும்பியுள்ளது. உயர்குடி மக்கள் தம் ஊழியரை தண்ணீர் எடுக்க அனுப்புகின்றார்கள். அவர்கள் நீர் தேக்கங்களுக்கு செல்கின்றார்கள். அங்கு தண்ணீர் இல்லை. வெறுங்குடங்களோடு அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். வெட்கி நாணி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள். நாட்டில் மழை இல்லாததால் தரை வெடிப்புற்றுள்ளது. உழவர்கள் வெட்கி தங்கள் தலைகளை மூடிக்கொள்கின்றார்கள். கன்று ஈன்ற வயல்வெளி பெண்மான் புல் இல்லாமையால் தன் கன்றை விட்டுவிட்டு ஓடிப்போகும். பொட்டல் மேடுகளின் மேல் காட்டுக் கழுதைகள் நிற்கின்றன. காற்று இல்லாமையால் குள்ள நரிகளைப் போல் மூச்சு திணறுகின்றன. பசுமையை காணாததால் அவற்றின் பார்வை மங்கிப் போயிற்று. ஆண்டவரே, நாங்கள் பலமுறை உம்மை விட்டகன்றோம். உமக்கு எதிராக பாவம் செய்தோம். எங்கள் குற்றங்களே எங்களுக்கு எதிராய் சான்று பகர்கின்றன. எனினும் உமது பெயருக்கு ஏற்ப நீர் செயலாற்றும். இஸ்ரவேலின் நம்பிக்கையே, துன்ப வேளையில் அதனை மீட்பவரே, நாட்டில் நீர் ஏன் அந்நியரைப் போல் இருக்கின்றீர்? இரவு மட்டும் தங்க வரும் வழிப்போக்கரைப் போல் நீர் ஏன் இருக்க வேண்டும்? திகைப்புற்ற மனிதர் போல் நீர் ஏன் தோன்ற வேண்டும்? காப்பதற்கு திறனற்ற வீரர் போல் நீர் ஏன் காணப்பட வேண்டும்? ஆயினும் ஆண்டவரே, நீர் எங்கள் நடுவில் உள்ளீர். உமது பெயராலேயே நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எங்களை கைவிட்டு விடாதேயும். இம்மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் அலைந்து திரிய விரும்புகின்றார்கள். தங்கள் கால்களை அவர்கள் கட்டுப்படுத்தவில்லை. எனவே ஆண்டவர் அவர்களை ஏற்கவில்லை. இப்போது அவர்களது தீமையை நினைவில் கொண்டு அவர்களின் பாவங்களுக்காக அவர்களை தண்டிப்பார். ஆண்டவர் எனக்கு கூறியது: இம்மக்களின் நலனுக்காக நீ என்னிடம் மன்றாட வேண்டாம். அவர்கள் நோன்பு இருந்தாலும் நான் அவர்களின் குரலை கேட்க மாட்டேன். அவர்கள் எரிபலிகளையும் தானிய படையல்களையும் செலுத்தினாலும் அவற்றை நான் ஏற்க மாட்டேன். மாறாக வாளாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவர்களை ஒழித்து விடுவேன். அப்பொழுது நான், ஓ தலைவராகிய ஆண்டவரே, நீங்கள் வாளை சந்திக்க மாட்டீர்கள். உங்களிடையே பஞ்சம் வராது. மாறாக இந்த இடத்தில் நிலையான அமைதியை உங்களுக்கு தருவேன் என்கிறார் என இறைவாக்கினர் அவர்களுக்கு கூறுகின்றனரே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: என் பெயரால் இறைவாக்கினர் பொய்யை உரைக்கின்றனர். நான் அவர்களை அனுப்பவில்லை, அவர்களுக்கு கட்டளையிடவில்லை, அவர்களோடு பேசவும் இல்லை. அவர்கள் உங்களுக்கு இறைவாக்காக உரைப்பவை பொய்யான காட்சிகளும் பயனற்ற குறிகளும் வஞ்சக எண்ணங்களும் சொந்த கற்பனைகளுமே. ஆகவே தம் பெயரால் இறைவாக்கு உரைப்போரை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே: நான் அவர்களை அனுப்பவில்லை, எனினும் அவர்கள் இந்த நாட்டின் மேல் வாளும் பஞ்சமும் வரா எனக் கூறுகிறார்கள். அவ்விறைவாக்கினரே வாளாலும் பஞ்சத்தாலும் அழிவுறுவர். அவர்களின் இறைவாக்கை கேட்கும் மக்களும் வாள்
பஞ்சம் ஆகியவற்றின் காரணமாக எருசலேமின் தெருக்களில் தூக்கி வீசப்படுவார்கள். அவர்களையும் அவர்களுடைய மனைவியர் புதல்வர் புதல்வியரையும் புதைக்க யாரும் இரார். அவர்களது தீமையை அவர்கள் மீதே கொட்டுவேன். நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு. என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும், இடைவிடாது சொரியட்டும். ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டாள், அவளது காயம் மிக பெரிது. வயல்வெளிகளுக்கு சென்றாள், இதோ வாளால் மடிந்தவர்கள். நகரில் நுழைந்தாள், இதோ பசியால் நலிந்தவர்கள். இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றார்கள். நீர் யூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சீயோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாகாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், அதில் பயனேதும் இல்லை. நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் தீமையையும் எங்கள் மூதாதையரின் குற்றத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நாங்கள் உமக்கெதிராய் பாவம் செய்தோம். உமது பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சிமிகு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவுகூரும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளுள் மழை தர வல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீரென்றோ அதை செய்பவர். நாங்கள் உம்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றை எல்லாம் செய்பவர் நீரே. இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 16. எரேமியாவின் வாழ்வு ஓர் அடையாளம். ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு: நீ திருமணம் செய்யாதே. இந்த இடத்தில் உனக்கு புதல்வரோ புதல்வியரோ இருக்க வேண்டாம். இந்த இடத்தில் பிறந்துள்ள புதல்வர் புதல்வியரை பற்றியும் அவர்களை பெற்றெடுத்த தாய் தந்தையை பற்றியும் ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்கள் கொடிய நோய்களால் மடிவார்கள், அவர்களுக்காக யாரும் அழமாட்டார்கள், அவர்களை அடக்கம் செய்யவும் மாட்டார்கள். அவர்கள் சாணம் போல் தரையில் கிடப்பார்கள், வாளாலும் பஞ்சத்தாலும் அழிந்து போவார்கள். அவர்களின் பிணங்கள் வானத்து பறவைகளுக்கும் நிலத்து விலங்குகளுக்கும் இரையாகும். ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ இலவு வீட்டுக்கு போக வேண்டாம். அவர்களுக்காக அழுவதற்கோ துக்கம் கொண்டாடுவதற்கோ நீ செல்ல வேண்டாம். ஏனெனில் நான் என் அமைதியையும் பேரன்பையும் இரக்கத்தையும் இந்த மக்களிடமிருந்து எடுத்துவிட்டேன் என்கிறார் ஆண்டவர். இந்நாட்டிலுள்ள பெரியோரும் சிறியோரும் இறந்து போவர். அவர்களை யாரும் அடக்கம் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்காக அழவும் மாட்டார்கள். அவர்களை முன்னிட்டு யாரும் தங்களை காயப்படுத்திக் கொள்ளவோ மொட்டையடித்து கொள்ளவோ மாட்டார்கள். இறந்தோரை எண்ணி துக்கம் கொண்டாடுகிறவனுக்கு ஆறுதல் அளிக்க அப்பம் தருவார் யாருமிரார். தாய் அல்லது தந்தைக்காக துக்கம் கொண்டாடுகிறவனுக்கு ஆறுதலின் கிண்ணத்தில் பருக கொடுக்கவும் யாருமிரார். விருந்து நடக்கும் வீடுகளுக்கு செல்லாதே, உண்டு குடிப்பதற்காக அங்கு அமராதே. ஏனெனில் இஸ்ரவேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே: இந்த இடத்தில் மகிழ்ச்சி ஆரவாரமும் உவகை ஒளியும் மணமகன் மணமகளின் குரல் ஓசையும் இயலாதிருக்க செய்வேன். இவை உங்கள் வாழ்நாளில் உங்கள் கண்முன்னே நிகழும். நீ இம்மக்களுக்கு
இச்சொற்களை எல்லாம் அறிவிக்கும்போது அவர்கள் உன்னை நோக்கி, எங்களுக்கு எதிராக இப்பெருந்தீங்கு அனைத்தையும் ஆண்டவர் அறிவிக்க காரணம் என்ன? எங்கள் குற்றம் என்ன? எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக நாங்கள் செய்த பாவம் என்ன என கேட்பார்கள். நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது, உங்கள் மூதாதையர் என்னை புறக்கணித்தனர், வேற்று தெய்வங்களை பின்பற்றினர், அவற்றுக்கு ஊழியம் செய்து அவற்றையே வழிபட்டனர், என்னையோ புறக்கணித்தனர், என் சட்டத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நீங்களோ உங்கள் மூதாதையரை விட பெருந்தீமை செய்தீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தம் பிடிவாதம் கொண்ட தீய உள்ளத்தின்படி நடந்து என் சொல்லுக்கு செவி கொடுப்பதில்லை. ஆகையால் இந்த நாட்டிலிருந்து உங்களுக்கோ உங்கள் மூதாதையருக்கோ முன்பின் தெரியாத ஒரு நாட்டுக்கு உங்களை தூக்கி எறிவேன். அங்கு நீங்கள் அல்லும் பகலும் வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் செய்வீர்கள். அங்கு என் ஆதரவு உங்களுக்கு இராது. அடிமைத்தனத்தினின்று திரும்புதல். ஆதலால் ஆண்டவர் கூறுவது, இதோ நாள்கள் வருகின்றன, அப்போது எகிப்து நாட்டிலிருந்து இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என யாரும் சொல்ல மாட்டார்கள். மாறாக வடக்கு நாட்டிலிருந்தும் அவர்கள் விரட்டப்பட்டிருந்த அனைத்து நாடுகளிலிருந்தும் இஸ்ரேல் மக்களை அழைத்து வந்த வாழும் ஆண்டவர் மேல் ஆணை என கூறுவார்கள். ஏனெனில் நான் அவர்களின் மூதாதையருக்கு கொடுத்திருந்த நாட்டிற்கே அவர்களை மீண்டும் அழைத்து வருவேன். வரவிருக்கும் தண்டனை. ஆண்டவர் கூறுவது, இதோ மீனவர் பலரை அனுப்புவேன், அவர்கள் இவர்களை பிடிப்பார்கள். அதன்பின் வேடர் பலரையும் அனுப்புவேன், அவர்கள் அனைத்து மலைகளிலும் குன்றுகளிலும் பாறை இடுக்குகளிலும் உள்ளோரை வேட்டையாடுவார்கள். இவர்களுடைய வழிகளெல்லாம் என் கண்முன்னே உள்ளன, அவை எனக்கு மறைவாய் இருப்பதில்லை. இவர்களின் குற்றங்கள் என் பார்வைக்கு தப்புவதில்லை. முதற்கண் இவர்களின் குற்றத்திற்காகவும் பாவத்திற்காகவும் இவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனை கொடுப்பேன். ஏனெனில் உயிரற்ற சிலைகளால் இவர்கள் என் நாட்டை தீட்டுப்படுத்தினார்கள், அருவருப்பானவற்றால் என் உரிமை சொத்தை நிரப்பினார்கள். பிரவினத்தார் மனம் திரும்புதல். ஆண்டவரே, என் வலிமையே, என் அரணே, துன்ப காலத்தில் என் புகலிடமே, உலகின் எல்லைகளிலிருந்து வேற்றினத்தார் உம்மிடம் வந்து பொய்யான தெய்வங்களை எம் மூதாதையர் மரபுரிமையாய் பெற்றிருந்தனர். அவை எப்பயனையும் அவர்களுக்கு அளிக்கவில்லை. தமக்கென மாந்தர் தெய்வங்களை படைக்கவியலுமோ? அவை தெய்வங்கள் அல்லவே என்றுரைப்பர். ஆதலால் இதோ அவர்கள் அறியும்படி செய்வேன், என் ஆற்றலையும் வலிமையையும் அவர்கள் அறியும்படி செய்வேன். என் பெயர் ஆண்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூல் அதிகாரம் 15. யூதாவின் அழிவு. ஆண்டவர் என்னிடம் கூறியது, மோசேயும் சாமுவேலும் என் முன் வந்து நின்றாலும் என் உள்ளம் இந்த மக்கள் பால் திரும்பாது. என் முன்னிலையிலிருந்து அவர்களை விரட்டிவிடு, அவர்கள் அகன்று போகட்டும். நாங்கள் எங்கே போவோம் என அவர்கள் கேட்டால் நீ அவர்களுக்கு சொல்ல வேண்டியது, ஆண்டவர் கூறுவது இதுவே, சாவுக்குரியோர் சாவர், வாளுக்குரியோர் வாளால் மாழ்வர், பஞ்சத்துக்குரியோர் பஞ்சத்தால் மடிவர், நாடு கடத்தலுக்கு உரியோர் நாடு கடத்தப்படுவர். ஆண்டவர் கூறுவது, 4 வகையான அழிவின் சக்திகளை
அவர்களுக்கு எதிராக அனுப்பப் போகிறேன். கொல்வதற்கு வாளையும், இழுத்து செல்வதற்கு நாய்களையும், விழுங்கி அழிப்பதற்கு வானத்து பறவைகளையும், நிலத்து விலங்குகளையும் அனுப்பப் போகிறேன். அவர்களை கண்டு உலகின் அரசுகள் யாவும் திகிலடையும். எசேக்கியாவின் மகனும் யூதாவின் அரசனுமான மனாசே எருசலேமில் செய்தவையே அதற்கு காரணம். எருசலேமே, யாரேனும் உனக்கு இரக்கம் காட்டுவார்களா? உன் நிலை பற்றி வருந்துவார்களா? திரும்பி பார்த்து நலம் விசாரிப்பார்களா? ஆண்டவர் கூறுவது: நீ என்னை புறக்கணித்து விட்டாய், என்னை கைவிட்டு ஓடிவிட்டாய். எனவே உன்னை அழிப்பதற்கு என் கையை உனக்கெதிராய் நீட்டினேன். இரக்கம் காட்டி சலித்து போனேன். நாட்டின் வாயில்களில் நான் அவர்களை முரத்தால் தூற்றி சிதறடித்தேன். தனியாய் அவர்களை தவிக்க விட்டேன். என் மக்களை அழித்து விட்டேன். ஏனெனில் அவர்கள் தங்கள் தீய வழியிலிருந்து திரும்பவில்லை. அவர்களுடைய கைம்பெண்களை கடற்கரை மணலை விட மிகுதியாக்கினேன். இளம் வீரர்களின் அன்னைக்கெதிராய் கொலைஞனை பட்ட பகலில் கூட்டி வந்தேன். அவள் திடீரென துயரும் திகிலும் அடையச் செய்தேன். எழுவரை பெற்றவள் சோர்வுற்றாள், மூச்சு திணறினாள். அவளது வாழ்வில் நாள் முடியும் முன்பே கதிரவன் மறைந்துவிட்டான். அவள் வெட்கி நாணமுற்றாள். எஞ்சியிருப்போரை அவர்களுடைய எதிரிகளின் முன் வாளுக்கு இரையாக்குவேன் என்கிறார் ஆண்டவர். எரேமியா மீண்டும் முறையிடுதல். நாடெங்கும் சண்டை சச்சரவுக்கு காரணமாயிருக்கும்படி என்னை பெற்றெடுத்த என் தாயே, ஐயோ எனக்கு கேடு! நான் கடன் கொடுக்கவும் இல்லை, கடன் வாங்கவும் இல்லை. எனினும் எல்லாரும் என்னை சபிக்கிறார்கள். ஆண்டவரே, நான் உமக்கு நன்கு பணி செய்துள்ளேன். எதிரிகள் இடையூறும் துன்பமும் அடைந்த நேரத்தில் நான் அவர்களுக்காக உம்மிடம் மன்றாடியுள்ளேன். வடக்கிலிருந்து வரும் இரும்பையும் வெண்கலத்தையும் யாரால் உடைக்க முடியும்? நாடெங்கும் செய்யப்படும் அனைத்து பாவங்களுக்கும் ஈடாக உன் செல்வங்களையும் கருவூலங்களையும் இலவச கொள்ளை பொருளாக கையளிப்பேன். முன்பின் தெரியாத ஒரு நாட்டில் எதிரிகளுக்கு உங்களை அடிபணியச் செய்வேன். ஏனெனில் என்னில் கோபக்கனல் மூண்டுள்ளது. அது உங்களுக்கு எதிராக கொழுந்துவிட்டெரியும். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியும். நீர் என்னை அறிவீர். என்னை நினைவுகூரும். எனக்கு உதவியருளும். என்னை துன்புறுத்துவோரை என் பொருட்டு பழி வாங்கும். நீர் பொறுமையுள்ளவர். என்னை தள்ளிவிடாதேயும். உம் பொருட்டு நான் வசைமொழிகளுக்கு ஆளாகிறேன் என்பதை நினைவில் கொள்ளும். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. ஏனெனில் படைகளின் கடவுளாகிய ஆண்டவரே, உம் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று. களியாட்ட கூட்டங்களில் அமர்ந்து நான் மகிழ்ச்சி கொண்டாடவில்லை. உம் கை என்மேல் இருந்ததால் நான் தனியனாய் இருந்தேன். சினத்தால் நீர் என்னை நிரப்பியிருந்தீர். எனக்கு ஏன் தீராத வேதனை, குணமாகா கொடிய காயம்? எனக்கு நீர் கானல் நீரெனவும் ஏமாற்றும் ஓடை எனவும் ஆகிவிட்டீரோ? எனவே ஆண்டவர் கூறுவது இதுவே: நீ திரும்பி வந்தால் உன்னை நான் முன்னைய நிலைக்கு திரும்ப கொண்டு வருவேன். என் முன்னிலையில் நீ நிலைத்து நிற்பாய்.
பயனில நீக்கி பயனுள்ள பேசின் நீ என் வாய்போல் இருப்பாய். அவர்களும் உன்னிடம் திரும்பி வருவார்கள், நீ அவர்களிடம் திரும்ப வேண்டாம். நான் உன்னை இம்மக்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கலச் சுவராக்குவேன். அவர்கள் உனக்கெதிராய் போராடுவார்கள், ஆனால் உன்மேல் வெற்றி கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் உன்னை மீட்கவும் விடுவிக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். தீயோரின் கையினின்று நான் உன்னை விடுவிப்பேன், முரடரின் பிடியினின்று உன்னை மீட்பேன்.